ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி எபிசோட அதை நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாரிங்க, நான் தான் டிலேவாக நோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எபிசோடில் ஃபேன்ஸ் எல்லாரும் அதுக்கு முன்னாடியே நோட் பண்ணியிருப்பாங்க போல். அது எனக்கு இப்போ ஃபேன் பேஜ் அவங்கள கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது. ஸோ எத்தனை பேருக்கு முன்னாடி நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ நோட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ப்ரீவியஸ் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்பேன். நம்ம விஜய் வர்சஸ் பசுபதி ஃபைட்டில் நம்ம விஜயோட அந்த கழுத்துக்கிட்டையும் அந்த அந்த நெஞ்சுக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரல் மாதிரி இருக்கும், செவந்து இருக்கும். அது எல்லாமே நான் நோட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அப்டேட் கொடுத்துருந்தது, எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த கீரல் வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்கு விஜய் வந்து கால் பண்ணுவாங்கல்ல, வெண்ணிலா மாமாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு நைட்டு கூட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன்லேயே நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மார்க் இருந்திருக்கும் போல். நான் நோட் பண்ணவே இல்லை. இப்போ ஃபேன் சைட் சொன்னது தான் எனக்கே தெரியுது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்லாம் இந்த ஃபைட் சீக்வன்ஸு ப்ரெஸ் மீட் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் எடுத்திருப்பாங்க போல். அதனால் அந்த மார்க் அப்படியே இருந்திருக்கு. பைப்பிள்ளைக்கு எந்த லெவல் ஆர்வம் பாருங்க நடிக்கிறதுல. ஸோ அவ்வளோ ஒரு காயம் பட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கும் போது செம்மையாக எரியும் இல்லையா, அது எதுவுமே ஒரு கண்டுக்கவே இல்லை. அவரோட ஃபுல் பாடியுமே செம்ம எக்ஸ்பிரஷனாக செம்ம ஆக்ரோஷமாக ஒரு ஃபயரான ஒரு ட்ராக் வந்து காமிச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து தள்ளிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து விழுந்த மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேன்ஸ் பேஜில் சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல எப்போ ஒரு அடிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லை எபிசோட்ஸ் பார்த்து சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. மேபி அப்படி அடிப்பட்டதாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லை நான் அப்போ அடிப்படலை அப்படின்னு எப்போ அடிப்பட்டிருக்கோன்னா அந்த விஜய் வர்சஸ் பசுபதி ஃபைட்டில் அடிப்பட்டிருக்கும். அது முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஏன்னா எந்த சீன் எப்போனாலும் அவங்க ஷூட் பண்ணுவாங்க, அது வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தான் நமக்கு டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. விஜய் வர்சஸ் அந்த பசுபதி அந்த ஃபைட்டில் வந்து மேபி அடிப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் ஷூட்டு, அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போயிட்டு விஜய் காவேரி கால் பண்ணுவாங்களே அந்த ஷூட்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. அதனால் அந்த மார்க் அப்படியே இருந்திருக்கு அவருக்கு. உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. எப்படிடா மனுஷன் இப்படி நடிக்கிறாரு, என்ன பண்ண சொன்னால் அப்படியே மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு தெரியல. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபன்னி டைலாக்ஸ்லாம் வந்து உண்மையிலே டைலாக் ரைட்டருக்கும் இதில் மென்ஷன் பண்ணி ஆகணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ. ஸோ ஓவராலாக எனக்கு எபிசோட்ஸ் வந்து அடி தூள் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஒன் மேன் ஷோ. நம்ம விஜயோடது வேற மாதிரி தரமான சேகை வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எபிசோட். நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க, அதுதாங்க இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட். இப்போ நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம், கடைசியில் இப்படி ஒரு எபிசோட கொடுத்து நம்மளை வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கும் ஒன்ஸ் நம்ம சரி தேங்க்ஸ். நம்மளுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.